சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் நினைக்கிற மாதிரி, மக்கள் நினைக்கிற மாதிரி, நிர்வாகிகள் நினைக்கிற மாதிரி ஒரு மெகா கூட்டணி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இவர் பேசும்போது ஒன்றும் பிரம்மாண்ட கூட்டணி அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல நீங்க என்ன கவனிக்கணும்னா, பாஜகவை வழக்கமாக தவிர்த்து அதை தெளிவாக பேசக்கூடியவர் அவரோ இல்லை ஜெயக்குமாரோ. ஏன்னா அவருடைய டப்பிங் வாய்ஸ் வந்து ஜெயக்குமார். அவரும் ஒன்றும் பதில் சொல்லலை. என்ன யூகங்கள்னா, இவர் லண்டன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா இரண்டு கட்சிகளுடைய போக்குகளிலும் சற்று வித்தியாசம் தெரியுது. இந்த பிரம்மாண்ட கூட்டணி என்ற வார்த்தையை வைத்து பார்க்கும் பொழுது அதில் பாஜகவும் இருக்கும். எடப்பாடியாருக்கும் அண்ணாமலையாருக்கும் இரண்டு பேருக்கும் வந்து ஒரு விதமான ஒரு சமாதானம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது மேலிடத்திலிருந்து. ஸோ இந்த கணக்கை பார்த்தீங்கன்னா இவரும் அப்படி பேசலை. அவர் வந்து கால சூழ்நிலை திமுகவை எதிர்ப்பது தான் முக்கியமான நோக்கம் அப்படின்னு சொல்லும்பொழுது கூட்டணி நிகழலாம். இந்த யூகத்தில் ஒரு முக்கியமான பங்கு இந்த அம்பரலா, இந்த குடையின் கீழ் ஆதவ அர்ஜுனாவுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கிறது. அதாவது பிரம்மாண்ட கூட்டணி என்பது பாஜகவை சேர்த்துதான் என்று அந்த அர்த்தத்தில் எடப்பாடி சொல்லியிருப்பதா. என்ன டிடிவி பேசுறத வச்சு டிடிவி பேசுறாருன்னா ஏதோ அவர் தனியாக ஒரு பக்கம் நின்று பேசிட்டு இருக்காருன்னு சொல்ல முடியாது. பாஜகவுடைய இசைவு இல்லாமல் பேச மாட்டார். இப்போ என்ன பேச்சு அடிபடுகிறது என்றால், அதிமுக தேமுதிக ஆல்ரெடி அந்த கூட்டணியில் தான் இருக்கு. விஜய், தாவேக, விசிக, சீமானையும் உள்ளிழுப்பதற்கு பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சீமான் வந்து ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி திமுகவுக்கு எதிராக அமைவதற்கான ஒரு வாய்ப்பு தெரிகிறது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழக அரசியல் பத்திரிகை நிறுவனர், இந்தோனேஷியாதிபரின் முன்னாள் கௌரவ ஆலோசகர், பத்திரிகையாளர் திரு திரிசக்தி சுந்தராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நிரஞ்சன், சொல்லுங்க. அதிமுக பொதுக்குழு நடந்திருக்கு சார். அதில் வந்து சொல்லியிருந்தாரு, ஒரு மெகா கூட்டணி வந்து நம்ம அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதானே நீங்கள் போன மக்களவை தேர்தலையும் சொன்னீங்க, அதையும் பண்ணலை, அதை நான் வந்து ஒத்துக்கிறேன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் நினைக்கிற மாதிரி, மக்கள் நினைக்கிற மாதிரி, நிர்வாகிகள் நினைக்கிற மாதிரி ஒரு மெகா கூட்டணி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது எடப்பாடி அவர்களுடைய வார்த்தைகளை சரியாக அப்படியே சொல்லணும்னா, அவர் வந்து மக்கள் விரும்பும், தொண்டர்கள் விரும்பும் பிரம்மாண்டமான கூட்டணியை நிச்சயமாக அதிமுக அமைக்கும். இதுதான் அவருடைய வார்த்தை. நான் வந்து ஒரு வார்த்தை பிசகாமல் அதை நீங்களும் அதே அர்த்தத்தில் தான் சொன்னீங்க. நான் அவருடைய வார்த்தைகளையே மறுபடியும் மறுபதிவிட்டேன். இதில் வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னால், ஓகே, அது வந்து வழக்கமாக தொண்டர்களுக்கு, கட்சியின் நிர்வாகிகளுக்கு உற்சாகம் கொடுப்பதற்காக வழக்கமாக பேசும் ஒரு அரசியல் தலைவருடைய பேச்சு. திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருக்கட்டும் அப்படி தான் பேசுவாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. பட் இப்போது என்ன, சில சமயம் வந்து இந்த திரைமறைவு அரசியல் அந்த நிகழ்வுகள், பேச்சுவார்த்தைகளுடைய அதோடைய இது வந்து தன்னை அறியாமல் அந்த வார்த்தைகள் அது தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே போய் பேசிட்டு நீங்கள் வெளியே வரும்போது கதவை திறந்துக்கிட்டு உள்ளே என்ன பேசுனீங்களோ அதை பொறுத்து நீங்கள் வெளியே வரும்போது உங்கள் முகபாவத்தை வைத்து உள்ளே நடந்தது உங்களுக்கு வந்து சந்தோஷமாக விஷயம் நடந்ததா, வருத்தமாக நடந்ததா, கோபமாக நடந்ததாங்கிறது நீங்கள் கதவை திறந்துக்கிட்டு வர அந்த லாவகத்திலேயே வெளிப்படும். நான் ஒரு யதார்த்த உதாரணம். அந்த வகையில் இவர் வந்து இப்போ வந்து பிரம்மாண்டமான கூட்டணி அப்படின்னு சொல்கிறாரு. வழக்கமாக ஊக்கப்படுத்தும் ஒரு அப்படின்றது அப்படி இல்லாமல் அதற்கு தாண்டி ஒரு இக்கு வைத்து பேசுகிற மாதிரி தெரியுது. ஏன் அப்படின்னு சொன்னால், இதுக்கு முன்னால் நிறைய தடவை பேசும்போது பாஜக தவிர்த்த கூட்டணின்னு ரொம்ப, ஏன்னா அவர் சொல்லுவார், இல்லை அவர் சொல்லலைன்னா பின்னாலேயே மறுநாள் 24 மணி நேரத்துக்குள்ளே அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் சொல்லுவார், இவர் மறுக்க மாட்டார். இது வந்து வழக்கமாக இது ஒரு அரசியல் டாக்டிக்ஸ். சில சமயங்களில் வந்து நம்மளால் இப்போ திமுகவில் வந்து முதல்வரோ துணை முதல்வரோ சொல்ல வேண்டியதை வந்து ஆர்எஸ் பாரதியை விட்டோ, டிகே சிலங்கோனை விட்டோ சொல்கிறதோ, சேகர்பாபு விட்டு சொல்கிறது, மாசுவை விட்டு இப்போ இது வந்து ஒரு எல்லா அதுவும் திராவிட அரச மாடலில் வந்து இது ஒரு வழக்கமான விஷயம். அந்த வகையில் வந்து இவர் வந்து பாஜகவை தவிர்த்த கூட்டணினோ நிச்சயமாக அந்த பிரம்மாண்டமான கூட்டணியில் வந்து பாஜக இல்லை அப்படின்னு சொல்லலை.
சொல்லலைங்கிறதுனால பாஜக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து அப்படி சொல்லலை. ஆனால் திரைமறைவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கணுன்னா ஒரு 2-3 விஷயங்கள் நம்ம பேசி தான் ஆகணும். ஒன்று, இப்போ ஆதவ் அர்ஜுன் வந்து திருமாவளவன் கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டார். அதுக்கப்புறம் அவர் வந்து நான் கட்சியிலிருந்தே விலகிறேன் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துருக்காரு. வேறொரு நிகழ்ச்சியில் கூட நான் பேசியிருந்தேன். இது என்னை பொறுத்தவரை பேசி வைத்து கொண்டு நடிக்கப்படும் நாடகம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதாவது திருமாவும் ஆதவ் அர்ஜுனும் சேர்ந்து விடுதலை சிறுத்தைகளுடைய நலனுக்காக, அதாவது நலன் என்று அவர்கள் நினைப்ப அந்த நலனுக்காக இதை வந்து நாடகம். ஏன்னா ஆதவ் அர்ஜுன் அவ்வளோ பேச விட்டுட்டு அப்போல்லாம் வந்து அது தனி மனித கருத்துன்னு சொல்லி ஒதுங்கினவர், மது ஒழிப்பு மாநாடு நடத்துறது போனது வந்தது, அவங்கெல்லாம் கூப்பிட்டு இதெல்லாம் பேசுனதெல்லாம் வந்து அதிகார பகிர்வுன்னெலாம் பேசும்போது இது தனி மனித உரிமை, அவர் பொதுவான கருத்து, நாங்கள் வந்து 50 ஆண்டுகளாக இதே கொள்கையை தான் நாங்கள் சொல்கிறோம், அதைத்தான் அவரும் சொல்லியிருக்காருன்னு சொன்னவர், இப்பொழுது வந்து அது வந்து கட்சிக்கு எதிராக பேசுகிறார், கூட்டணியை உடைக்கும் அளவுக்கு பேசுகிறார். திமுக வந்து என்னை கருவியாக வைத்துக்கொண்டு திமுகவை கூட்டணியில் வந்து குழப்பம் உண்டாக்க வேண்டும் என்று சிலர் நினைக்கிறார்கள் இப்படின்னு பேசுகிறது வந்து இந்த பேச்சில் நிறைய வித்தியாசம் தெரியுது. அதாவது மக்கள் எதை வேண்டுமானாலும் நம்பிவிடுவார்கள் என்று அரசியல்வாதிகள் நினைத்து கொண்டால் இல்லை, அது உண்மை இல்லை. எங்கள் குடும்பத்திலிருந்து யாருமே அரசியலுக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது சொன்னார். அதுக்கப்புறம் உதயநிதி வந்தார், அவரும் வந்து நான் சினிமாவில் தான் இருப்பேன், அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொன்ன காலம் போய் இது இன்றைக்கி துணை முதல்வராக வந்திருக்காரு. இதனால் வந்து மக்கள் வந்து ஏதோ ஏமாந்தாங்கொழியே அவங்க வந்து இளிச்சவாயர்கள் நம்பி விட்டார்கள் என்பதில்லை. மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அரசியல்வாதின்னா இப்படி தான், அன்றைக்கி ஒன்று பேசுவாங்க இன்றைக்கி ஒன்று பேசுவாங்க அப்படின்னு அவங்கள ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ரைட் ஆஃப்னு சொல்லுவாங்க. இவ்வளோதான் இவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியும். இப்படி வந்து மாறி மாறி வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சுயநலமாக பேசினால் அவருக்கு பெயர் தான் அரசியல்வாதி. நான் அந்த கட்சின்னு ஒரு குறிப்பிட்டு சொல்லலை, பொதுவாக இது மக்களிடையே ஒரு பொதுவான அபிப்பிராயம். நம்ம கூட பேசும்போது சொல்லும்போது நீ அரசியல்வாதி மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிறான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இது வந்துருச்சு. ஆதவர்ஜன் அங்கே போய் வந்து என்னன்னா, அவரை ஏன் வந்து தனியாக இப்போ தனியாக இயங்கும்போது அவர் என்ன செய்தாலும் அவரை வந்து கேள்வி கேட்க ஆளில்லை. திருமாவால் வந்து இப்போ திருமாவை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கட்சி ஆதவர்ஜன் இப்படி பண்ணுறாரு இப்படி பேசுகிறாரேன்னு கேட்குறதுக்கு வேலையை, அவர் கட்சியை விட்டு போயிட்டாராங்க அப்படின்னு சொல்கிறது சௌகரியமான, திருமாவுக்கும் சௌகரியமானது அது. ஆதவர்ஜன் வந்து அங்கே போய் என்ன பண்ணுறாரு, இப்போ அவருக்கு 2 சாய்ஸ். ஒன்று, விஜயோட கட்சியில் அவர் வந்து ஒரு நிர்வாகியாக இணையலாம், இல்லை இப்படியே இருந்து கொண்டு திருமாவுக்கும் விஜய்க்கும் ஒரு பாலமாக, மறைமுக பாலமாக, ரகசிய பாலமாக செயல்படலாம். இரண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இப்போவும் அவர் என்ன சொல்கிறார், அண்ணன் திருமாவளவன் பேரில் எனக்கு ரொம்ப மரியாதை இருக்குது, அந்த கட்சி வளரணும் தான் நினைக்கிறேன், அந்த கட்சியுடைய நல விரும்பி நான். இல்லை, விஜய் கூட ஒரு மேடையில் தானே இருந்தார், அதுக்குள்ளே அவ்வளோ பந்தம் இருக்குமா அவங்களுக்கு? ஒரு மேடையில் வந்து பந்தம்னு நீங்கள் அப்படி எடுத்துக்காதீங்க. அந்த ஒரு மேடையில் வந்து வர்றதுக்காக அந்த விழாவுடைய செலவுகள்லாம் வந்து ஆதவ் அர்ஜுன் தான் செய்தார் அப்படின்னு தகவல் வருது. அந்த பதிப்பு, ஆமாம், விகடன் பதிப்பகத்துக்கே வந்து அந்த நூல் வந்து அவர்கள் பெயரில் அது வந்து பதிக்கப்பட்டதை தவிர அந்த செலவுகள்லாம் தனியாக வந்து ஆதவ் அர்ஜுன் செஞ்சிட்டாரு. இது விஜயை கூப்பிட்றது தான் முதல்ல வந்து முக்கியமான நோக்கமே. அப்படிங்கும்போது இதை ஏதோ ஒரு நாள் கூத்து என்று நீங்கள் வந்து அந்த மேடையில் எதேச்சையாக நிகழ்ந்தது இல்லை. அதுக்கு முன்னால் 1 மாதம் முன்னாலேருந்தே போகிறதா வேணாமான்றத நிர்வாகிகளோடு கலந்து கொள்கிறேன். ஏன் முதல் நாளே சொல்லிடலாமே, விஜயோட வந்து நாங்கள் வந்து மேடையில் ஒரே மேடையில் வந்து தோன்றுவது வந்து சரியாக இருக்காது அப்படின்னு சுற்றி வளைச்சு பார்த்தோம்னா புத்தக வெளியீடு மாதிரி இல்லை, திருமாவர்களும் விஜயர்களும் சந்திக்கிறதுக்கான ஒரு மேடை, சந்திக்கிறதுக்கான ஒரு மேடையாகத்தான் வந்தது. பட் அங்கே திமுக வந்து அவங்க அவரே ஓப்பனாக ஆதவர்ஜன் என்ன சொன்னார், ஏவாவேலு மூலமாக வந்து திருமாவிற்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதுன்னு வெளிப்படையாக தான் பேசினார். ஏவாவேலு வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னார். இதில் யார் சொல்கிறத நம்புறது மக்கள் வந்து, ஏன்னா இதை நான் ப்ரூஃப் வச்சுக்கிட்டா வந்து போய் சொல்ல போகிறாங்க. ஆடியோ ரெக்கார்டு பண்ணவங்கலாம் வந்து ரங்கராஜ நரசிம்மன் வந்து ஏதோ பேசினாருன்னு சொல்லி அவரை பிடிச்சி உள்ளே வச்சுட்டாங்க. இல்லை, எதுக்காக சொல்கிறேன்னா, அதுவும் அரசியல்வாதிகள் பேசும்போது ரொம்ப கவனமாக அவள் தங்களோட நம்பர்லேருந்து பேச மாட்டாங்க, பிஏ நம்பர்லேருந்து இல்லை வேறு யாராவது இது வழக்கமான ஒன்று எல்லா கட்சிகளிலும் பொதுவாக சொல்லி. அரசியல்வாதிகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப, ஒரே ஒருத்தர் தான் அது தவறு பண்ணார், அந்த தவறுக்கான இதை இன்னும் அனுபவித்து கொண்டிருக்கிறார். திமுக அமைச்சரவையில் அமைச்சர் பிடிஆர் அவர்கள் அந்த 30,000 கோடி
திமுக குடும்பத்தை சேர்ந்த தலைமை குடும்பத்தை சேர்ந்த இருவர் 30,000 கோடி வரை சேர்த்துட்டாங்க, அதை எப்படி வெளிநாட்டில் கொண்டு போய் அதை வந்து அப்படின்னு சொல்லி அதை அவர் பேசினதாக வந்த ஆடியோ இன்னி வரைக்கும் அதுக்கு அவர் தான் பேசினாரான்னு. ரங்கராஜன் நரசிம்மன் வந்து ஆடியோவில் வந்து ஜிஆரிடம் வந்து அந்த முதல்வருடைய மகன் அவங்க வீட்டுக்கு போய் பாதாபிஷேகம் செய்தார், போனார், வந்தார்னு இது வரைக்கும் வந்து உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் சார்பிலோ இல்லை அவர்கள் முதல்வர் சார்பில் இருந்தோ இல்லை அவங்க குடும்பத்தில் இருந்தோ அப்படி ஒரு பூஜை நடக்கவில்லை என்று அந்த செய்தி மறுப்பு எதுவும் வந்ததாக எனக்கு தெரியவில்லை. அதே சமயம் வந்து நான் வந்து அது ஏதோ தவறுன்னு நான் சொல்லலை, அது அவருடைய சுய விருப்பம், உதயநிதி அவர்களோ இல்லை அந்த குடும்பத்தினுடைய சுய விருப்பம். ரெண்டாவது, பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் அவர்களுடைய ஆசிகளை பெறுவது என்பது தமிழர்கள் பாரத நாட்டினருடைய பாரம்பரியம். அந்த வகையில் வந்து வைணவஜீயர்கள் ராமானுஜர் நூல் வெளியெடுத்து அது பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து அவருடைய விருப்பம். என்ன ஒரே கேள்வி வருதுன்னா, நீங்கள் மேடையில் ஏறும்போது சனாதன எதிர்ப்புன்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்களே வந்து வீட்டில் கூப்பிட்டு பாதாபிஷேகம் செய்கிறீங்களே, அப்போ உங்களுடைய இரட்டை வேடமா என்ற ஒரு கேள்வி எழுவது நியாயம்தான். அதை வந்து நம்ம வந்து இது ஒன்றும் புதுசு ஒன்றும் இல்லை. எந்த திராவிட கழகத்தினர் திராவிட இயக்கத்தினரெல்லாம் கடவுள் மறுப்பு என்று சொன்னார்களோ வந்து அத்தியவரதர் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டு வந்து அந்த அவர்கள் வந்து தரிசனம் செய்வதற்காக போகும்போது விஐபி பாஸ் வாங்கினால இவங்க தான் முன்னால் போய் நின்னாங்க, கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க. அது ஸோ அதனால் இது வந்து திராவிட மாடலில் இதெல்லாம் அதிசயமே இல்லை. அவர் அப்படி போய் பாதாபிஷேகம் நடந்ததா இல்லையா என்று தெரியாது, சில புகைப்படங்கள்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் தாண்டி நடந்திருந்தாலும் அது அவருடைய சுய விருப்பம் என்ற வகையில் நான் எதுக்காக சொல்கிறேன்னா, ஆடியோ இப்போ ஏவாவேலு அழுத்தம் கொடுத்தாரா இல்லையா முதல்வர் சார்பாக என்பதை வந்து எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? ஆதவ அர்ஜுன் ஆமான்னு சொல்கிறாரு, ஏவாவேலு இல்லைன்னு சொல்கிறாரு, இவ்வளோதான். சரி, இதை விடுங்க. ஆக மொத்தம் ஆதவ அர்ஜுன் வந்து சுற்றி அரசியல் வந்து விசிகாவின் அரசியல் செயல்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இப்போ நம்ம சப்ஜெக்ட் நீங்கள் கேட்ட சப்ஜெக்ட்டுக்கு வந்தீங்கன்னா, இப்போ என்ன பேச்சு அடிபடுகிறது என்றால், அதிமுக தேமுதிக ஆல்ரெடி அந்த கூட்டணியில் தான் இருக்குது. அதை தாண்டி வந்து விஜய், தாவேக, இவங்க எல்லாரும் சீமானையும் உள்ளே வந்து ஒரே இடத்துல வந்து திருமா, அதுதான் முக்கியம். 5 பேர். ஆமாம், விசிக சீமானையும் உள்ளிழுப்பதற்கு பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சீமான் வந்து முடிவை வந்து இப்படியும் சொல்லாமல் அப்படியும் சொல்லாமல் அவர் வந்து ஓப்பனாக வச்சிருக்காரு. அவர் சொல்லியிருந்தாரு சார், எல்லா தொகுதியும் தனித்து நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுதான் சொல்றேன். அவர் வந்து விஜயும் சொல்லியிருந்தாரு அதிமுக கூட கூட்டணி எல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அறிவிப்புலாம் விட்டுருந்தாரு. இதே நீங்கள் வந்து நீங்கள் ஏங்க இவ்வளோ பாவம் வெள்ளந்தியாக இருக்கீங்க. இப்போ நான் கேட்குறேன், அவர் நீங்கள் வந்து எப்போது ஒரு தடவை வந்து உங்கள் சேனலில் வந்து அவர் முதல்வர் அவர்கிட்ட போய் நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்துலேருந்து யாருமே அரசியலுக்கு வரமாட்டாங்கன்னு சொன்னீங்களே, உங்கள் பையனை ஏன் கொண்டு வந்தீங்க, அமைச்சராக்குனீங்க, இத்தனை சீனியர் அமைச்சர்களாக இருக்கும்போது அவரை துணை முதல்வர் ஆக்கினீர்களே, அப்பொழுது மற்ற அமைச்சர்களுக்கெல்லாம் திறமை குறைவா கேட்டிங்களா? கேட்க முடியுமா? கேட்டால் பதில் வருமா? நான் உங்களை சொல்லலை, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இது மீடியாக்களுடைய லிமிட்டேஷன் இருக்குது. அதை தாண்டி நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா அது வந்து அந்த சேனலில் போகும்போது மேலே முதலாளிகிட்டேயோ எடிட்டர்கிட்டையோ கூப்பிட்டு அது கட் பண்ணிட்டு போகிறாங்க. இது சகஜமான அரசியல், அதுக்காக சொல்கிறேன். அந்த வகையில் வந்து இன்றைக்கி சொல்கிறார் வந்து அதிமுகவுடன் கூட்டணி இல்லைன்னு, இன்னும் 1 வருஷம் இருக்குது. அப்போ கூட்டணி சூழ்நிலை மாறி இருக்கிறது, கூட்டணி இல்லாமல் வந்து எதிர்கொள்வது என்பது வந்து ஒரு இயலாத காரியம்னு அன்றைக்கி ஒரு 2 வரி யார் எழுதி கொடுக்குறாங்களோ அதை படிக்க வேண்டியது தானுங்க. எல்லா அரசியல்வாதிகளுக்கும் பொதுவாக சொல்கிறேன். இது வந்து இன்றைக்கி சொல்லிட்டாரே அன்றைக்கி சொல்லிட்டாரேன்னா, யார் வந்து டங்ஷனுக்கு வந்து அது எங்கெங்கே டங்ஷன் கிடைக்குது இது வந்து டெவலப் பண்ணணும்னு எழுதி கொடுத்தாங்களோ அவங்களே இன்றைக்கி டங்ஷனுக்கு எதிராக போராடுறாங்க. யார் வந்து நீட் தேர்வில் எந்த காந்தி செல்வன் திமுக அமைச்சர் யூபிஏல இருக்கும்போது நீட் தேர்வுக்காக கையெழுத்து போட்டாரோ இன்றைக்கி அவங்க தான் வந்து நீட் தேர்வுக்கு எதிராக போராடுறாங்க. அந்த காலத்திலேயே கலைஞரையா வந்து இருக்கும் பொழுது காவிரி நீருக்காக உச்சநீதிமன்றம் போயிட்டு அந்த வழக்கை வந்து சத்தமில்லாமல் வாபஸ் வாங்கி கொண்டார். ஏன் கடைசி வரைக்கும் சொல்லலை, அதாவது பிரச்சனை தீர்வதற்கு முன்னாலேயே தீராமலேயே வந்து வாபஸ் வாங்கி கொண்டார். நீட் தேர்விலும் வந்து உச்சநீதிமன்றம் வரை சென்ற திமுக வந்து அதை வாபஸ் வாங்கி கொண்டது, விட்ரான் அண்ட் டிஸ்மிஸ்டு ஆஸ் விட்ரான் அப்படின்னு தான் வந்து பண்ணாங்க.
இன்னி வரைக்கும் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு மறுபடியும் வந்து அவங்க போடல. ஆனால் நீட் தேர்வை அதை எப்படி விளக்க கொண்டு வர வேண்டும் என்ற ரகசியம் எனக்கு தெரியும். இந்த லேகியம் வைக்கிறவங்களாம் இந்த கீரியும் பாம்பு இதோ நான் பாரு திறந்து விட்றேன்னு சொல்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இது அரசியல்வாதிகளுக்கு பொதுவான விஷயம். அந்த வகையில் இப்பொழுது வந்து ஒரு கூட்டணி, நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் வந்து அதிமுக, தேமுதிக, விஜயின் கட்சி, விசிக, சீமான் கட்சி வந்து வரலாம் வராமல் இருக்கலாம். ஏன்னா அவரும் தனியாக நின்று நிறைய அதாவது அனுபவப்பட்டுட்டார், வலிகள் வேதனைகள் பட்டுட்டார். அவரை சுற்றி இருக்கிற நிர்வாகிகளும் இப்போ வந்து நிறைய பேர் விலகிட்டாங்க. அப்போ நிச்சயமாக அவருக்கு வந்து ஏதோ ஒரு பலவீனம், அவருடைய வாக்கு வங்கியில் ஒரு சேதம் இருக்காது என்று நான் நம்பவில்லை. 8% வாங்கினவர் இப்போ என்னுடைய இதில் தனியாக நின்னார்னா மறுபடியும் வந்து 8ஐ விட குறைவாகத்தான், ஒரு 4-5% தான் சீமானால் வாங்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதிகமாக வாங்க முடிந்தால் வாழ்த்துக்கள். அது யாராவது நீங்க சொல்ற கூட்டணியில் பாஜக வராது அப்படிதான் சொல்றீங்க? இல்லை, இது வரைக்கும் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவர் பேசும்போது ஒன்றும் பிரம்மாண்ட கூட்டணி அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல நீங்கள் என்ன கவனிக்கணும்னா, பாஜகவை வழக்கமாக தவிர்த்து அதை தெளிவாக பேசக்கூடியவர் அவரோ இல்லை ஜெயக்குமாரோ. ஏன்னா அவருடைய டப்பிங் வாய்ஸ் வந்து ஜெயக்குமார், அவரும் ஒன்றும் பதில் சொல்லலை. பிரம்மாண்ட கூட்டணின்னு எடப்பாடியார் சொன்னது வந்து பாஜகவை தவிர்த்து அப்படின்னு வழக்கமாக ஒரு குரல் கொடுப்பார், 24 மணி நேரத்துக்குள்ளே கொடுப்பாரு. அப்படியானால் சில சந்தேகங்கள், யூகங்கள் எழுகின்றன. என்ன யூகங்கள்னா, இவர் லண்டன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா 2 கட்சிகளுடைய போக்குகளிலும் சற்று வித்தியாசம் தெரிகிறது. அப்ரோச் அண்ணாமலை ஸ்டைல் மாறிடுச்சு. ஆமாம், அண்ணாமலை வந்து இவரை வந்து அவரை வந்து பலமுறை விமர்சனம் செய்த எடப்பாடியார் இவர் லண்டன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எதுவும் விமர்சனமே அவரை பற்றி பேசவே இல்லை. அதே மாதிரி அண்ணாமலையும் வந்து முன்னால் எடப்பாடியாரை நிறைய விமர்சனம் செய்திருக்கிறார், இப்பொழுது வந்து செய்யவே இல்லை. முந்தா நேத்தா பாஜக கமலாலயத்தில் கூட்டம், அரவிந்த் அவர் மத்திய அவங்க அப்சர்வர்ஸ், அவங்க பார்வையாளர்கள்னு சொல்லக்கூடிய அவர் அரவிந்த் மேனன், சுதாகர் ரெட்டி எல்லாம் வச்சு மீட்டிங் போட்டிருக்காங்க. சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டதாக. ஆனால் அந்த முடிவுகள் எதுவுமே வெளியில் கசியலை. வழக்கமாக எல்லோரும் சேர்ந்து இப்போ இட்லி போண்டா ஏதோ ஒன்று சமோசா சாப்பிட்ற மீட்டிங் மாதிரி தெரியல. அது சில முடிவுகள் வந்து எடுக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னா மேலிடத்தில் சொல்லி தான் அது வந்து அவங்கெல்லாம் வர்றாங்க அப்படின்னாலே மேலிடத்து விஷயங்களை தான் அவங்க சொல்லுவாங்க, கன்வே பண்ணுவாங்க. இது நடந்திருக்கிறது என்னும் பொழுது பாஜகவும் இந்த பிரம்மாண்ட கூட்டணி என்ற வார்த்தையை வைத்து பார்க்கும் பொழுது அதில் பாஜகவும் இருக்கும். அதாவது அண்ணாமலைக்கும் அவர் எடப்பாடியாருக்கும் வந்து ஒரு சமாதான ஒப்பந்தம் வந்து மறைமுகமாக கையெழுத்தாகிவிட்டதோ, கையெழுத்துனா கையெழுத்து இல்லை, நான் சொல்றது அந்த ஒரு ஒப்பந்தம். சார், அண்ணாமலை அவர்களும் இந்த ப்ரெஸ் மீட்ல இருந்து பேசும்போது இந்த கேள்வி தான் கேட்டிருந்தாங்க. பிரம்மாண்ட கூட்டணி அப்படிங்கும்போது நீங்க சேர்ந்துருவீங்களா எப்படி அப்படிங்கும்போது அவர் சொல்லியிருந்தாரு தெளிவா, திமுக எதிர்க்கிறது தான் நம்மளுடைய வேலை, அதனால காலமும் நேரம் தான் சொல்லணும் அதிமுக கூட்டணி. அதான் அர்த்தம். ஏன்னா இவ்வளவு நாள் வந்து அவரும் இல்லைன்னு சொன்னவர், இவரும் இல்லைன்னு சொன்னாரு. இப்போ ஒரு காம்ப்ரமைஸ் ஆன மாதிரி தான் இல்லை. நடுவில் வந்து நீங்கள் வந்து டிடிவி சொல்றதையும் கவனிச்சிருக்கணும். நீங்கள் அது டிடிவி வேற சொல்லியிருக்காரு. பார்த்தீங்கன்னா அதிமுக இணையா விட்டால் அதிமுக 5 விடுங்கிறாரு. 5 விடுமா விடாதாங்கிறது அடுத்த கேள்வி. பட் அவர் சொல்றதுல ஒரு விஷயம் வந்து திமுக என்ற பலமான ஒரு இயக்கம், நீங்கள் திமுகவின் பேர் வந்து 1008 ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் இருந்தால் கூட திமுக இன்னைக்கு மற்ற அரசியல் கட்சிகளை வந்து ஒப்பிடும் பொழுது தமிழ்நாட்டில் திமுக பலமான இடத்தில் இருக்கிறது, ஆட்சியில் இருக்கிறார்கள். அவர்கள் வழக்கமாக பணம் கொடுத்து வாக்கு வாங்குவது என்பது திமுகவுடைய ஸ்டைல். அதே ஸ்டைலில் தான் ஒரு காலத்தில் வந்து அதிமுக பின்தொடர்ந்தால் கூட, என்னதான் இருந்தாலும் ஒரு விஞ்ஞானத்தில் வந்து முதல்ல கண்டுபிடிச்சவங்களுக்கு ஒரு மரியாதை வேண்டாமா, பயனீர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அந்த மாதிரி வந்து அது அவர்கள் வந்து நிபுணர்கள். இவங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வராங்க அதிமுகவில். அது திமுக அளவுக்கு இந்த மற்ற கட்சிகள்லாம் பணம் கொடுக்குற அளவுக்கு இல்லை, பணம் வாங்கிக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்கெல்லாம் வந்து அவர் கொங்கு கட்சியெலாம் அவங்களாம் 10 கோடி 15 கோடி வாங்கி தான் அவங்களுக்கு அவசியம் இருக்கே தவிர கொடுக்குற நிலையில் அவங்க இல்லை. ஏன்னா அவங்க ஆட்சியில் இல்லையே, ஆட்சியில் இருந்தால் தானே சம்பாதிச்சிருக்க முடியும், இல்லைன்னா எப்படி சம்பாதிக்க முடியும்? அவதான். ஸோ இந்த கணக்கை பார்த்தீங்கன்னா இவரும் அப்படி பேசலை, அவரும் வந்து பாஜக இவர் தவிர்த்து விட்டு பேசலை. அவரும் வந்து கால சூழ்நிலை திமுகவை எதிர்ப்பது தான் முக்கியமான நோக்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது கூட்டணி நிகழலாம், அதற்கான பின்னணி பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன.
எடப்பாடியாருக்கும் அண்ணாமலையாருக்கும் 2 பேருக்கும் வந்து ஒரு விதமான ஒரு சமாதானம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது மேலிடத்திலிருந்து அப்படிங்கிற ஒரு யூகம் வந்து எழுகிறது. இந்த இந்த யூகத்தில் ஒரு முக்கியமான பங்கு இந்த அம்பரலா, இந்த குடையின் கீழ் ஆதவ அர்ஜுனாவுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கிறது. திருமாவை அங்கிருந்து இங்கே கொண்டு வர்றதுல வந்து அவருக்கு ஒரு பங்கு இருக்குது. திருமா கூட ஒரு இதில் பார்க்கும்போது கூட்டணினா கூட்டணிக்கு தேர்தலை பற்றி பேச வேண்டிய நேரம் இதுவாக இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். கூட்டணி பற்றி இப்போதைக்கு பேசலாம். இப்போ எதுக்கு கூட்டணியை பற்றி பேசுகிறீங்க? தேர்தல் வரும்போது தானே, அதுக்குள்ளே எது வேணாலும் மாறலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு மறைமுகமான அர்த்தத்தையும் எடுத்துக்கிட்டாலுமே காலம் நேரம் தான் பதில் சொல்லும்னு ஒரு ஃபார்முலா. இப்போ எல்லாருமே வந்து அது ஒரு இதை வந்து ரொம்ப தெளிவாக்காமல் ஒரு என்ன சொல்கிறது, குழப்பமாக இல்லை வந்து தெளிவில்லாமல் பதில் சொல்வது ஏதோ ஒரு இலக்கை நோக்கி செல்கிறார்கள் என்பதான ஒரு யூகங்களை கிளப்புகின்றன. அந்த வகையில் வந்து ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அப்படிங்கிறது வந்து வரும். திமுக வந்து அந்த பிரம்மாண்ட கூட்டணி வந்துடக்கூடாது என்பதில் அவர்கள் வந்து உறுதியாக இருக்கிறார்கள். அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அவர்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அது வந்து நம்ம வந்து அவர்களுடைய அரசியல். ஏன்னா அவர்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வரணும்னா எதிரி பலவீனப்பட்டால் தானே அவர்கள் பலமாக இருக்க முடியும். இதுதான் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து மெகா கூட்டணி என்பது பாஜக, அதாவது பிரம்மாண்ட கூட்டணி என்பது பாஜகவை சேர்த்து தான் என்று அந்த அர்த்தத்தில் எடப்பாடி சொல்லியிருப்பதை, என்ன டிடிவி பேசுகிறத வச்சு டிடிவி பேசுகிறாருன்னா ஏதோ அவர் தனியாக ஒரு பக்கம் நின்று பேசிட்டு இருக்காருன்னு சொல்ல முடியாது. பாஜகவுடைய இசைவு இல்லாமல் பேச மாட்டார். அவங்களுடைய டப்பிங் வாய்ஸ். ஆமாம், அது சில சமயங்களில் வந்து அவங்க நேரடியாக சொல்லாமல் இப்படி அங்கங்கே சில சைடில் உள்ளவங்கள மூலமாக அது ஒரு வழக்கமான அரசியல் பாணி. இப்போ டிடிவி பேசுனது, ஜெயக்குமார் எதுவும் பேசாதது, மறுத்து பேசாதது, திருமாவளவன் வந்து அது அந்த நேரத்தில் பார்க்க வேண்டிய, இப்போ அதை பற்றி பேச வேண்டியதில்லைன்னு சொல்கிறது, ஆதவ அர்ஜுனா வந்து அவருடைய செயல்பாடுகள், இது எல்லாத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி திமுகவுக்கு எதிராக அமைவதற்கான ஒரு வாய்ப்பு தெரிகிறது. இது எந்த அளவுக்குன்னு போக தான் தெரியும். அரசியல்வாதிகள் பேசுறது இன்றைக்கி பேசுனாங்களான்னு சொல்லி அந்த டேட்டில் பேசுனாங்கன்னு சொல்லி நீங்களும் நானும் கேட்டுற போகிறோமா? கேட்டால் தான் பதில் சொல்லிட்டு போகிறாங்களா? அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதனால் அப்படி ஒரு மெகா கூட்டணி உண்மையிலேயே உருவாகி அது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் 2026 கூடுதல் சுவாரஸ்யங்களுடன் இருக்கும் அந்த தேர்தல். இந்த தேர்தல் வந்து அந்த முடிவுகள் வந்து அதாவது டஃப்பாக இருக்கும். பேலன்சிங் வந்து சமநிலையில் இருக்கும். அதில் யார் எந்த பக்கம் வந்து ஆட்சியை பிடிக்கும் என்பது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கலாம். எப்படியும் நடக்கலாம். ஓகே சார், இதுதான் வந்து என்னுடைய கணிப்பு. இப்போதைக்கு இன்றைக்கு நம்மளும் அரசியல்வாதி மாதிரி பேச கற்றுக்கணும். இன்னைக்கு காலமும் நேரமும் தான் பதில் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு அவங்களும் ஓப்பனாக சொல்லாத போது நம்ம எதை வைத்து நாம் யூகங்களை வைத்து தான் நாம் இப்பொழுது கணிப்பு செய்கிறோமே தவிர அவர்களுடைய செயல்பாடுகளை வைத்து இல்லை. அது செயல்பாடுகளாக முன்னேறும் போது தான் தெரியும். பார்ப்போம். தொடர்ந்து பேசும் நேர்காணலுக்கு மிக்க மிக்க நன்றி. வணக்கம்.